ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மே 13 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து தாத்தாவும் விஜயும் பேசிட்டு இருக்காங்களா. அப்ப தாத்தா வந்து நான் காலையிலேருந்து காவேரிய பார்க்கவே இல்லன்னோனே, அவ இங்க தான் எங்கேயாவது இருப்பான்னோனே, இப்ப தாத்தா ஃபோன் பண்ணி பார்க்க சொல்றாரு. அப்போனே விஜய் என்ன சொல்றாருன்னா, அப்படியே அமைதியா நிக்கிறாரு. "என்ன நீங்களும் தனியா போய் சண்டை போட்டுக்கிட்டீங்களா?" அப்படின்னோனே, "ஆமா" அப்படின்னோனே, "அவ கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டேன்" அப்படின்னோனே, "ஓ ஃபோன் பண்றதுக்கு ஈகோ தடுக்குதுல்ல, இரு நானே பண்றேன்னு" சொல்லிட்டு தாத்தா கால் பண்ணி பார்க்குறாரு. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வருது. "என்னடா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வருதுன்னோனே," இந்த மாரி அவங்க வீட்டுக்கு போயிருப்பா, இல்ல கோயிலுக்கு தான் போயிருப்பா, வேற எங்க போவான்னோனே, இப்ப தாத்தா சொல்றாரு, "நீ எதுக்கும் போய் பார்த்துட்டு வான்னோனே," இப்ப விஜய் வெளியில வந்து யோசிக்கிறாரு. காவேரி எங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போறாரு. அங்க போய் செப்பல தேடுறாரு. அவ செப்பல் எதுன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. உள்ள போய் பாருன்னு சொல்லிட்டு அவரே அவர்கிட்ட சொல்லிட்டு உள்ள வந்து தேடி பார்க்குறாரு. அங்கேயும் காவேரிய காணோம். அப்போ அந்த கோயில் முன்னாடி அப்படியே அங்க உட்காந்துடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, பசுபதி வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்தோனே காவேரி பேசினது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து பயங்கரமா டென்ஷன்ல இருக்கும்போது அன்பரசும் அவங்க பையனும் வராங்க. அப்ப அவங்க 2 பேரும் வந்து பசுபதி கிட்ட பேசும்போது, பசுபதி வந்து கோவப்படுறாரு. இந்த மாரி "இன்னும் காவேரிய உங்க வீட்ல தானே வச்சுட்டுருக்கீங்க" அப்படின்னோனே, அப்போ அன்பரசு என்ன சொல்றாருன்னா, "அவ இப்படி செய்வான்னு சொல்லிட்டு விஜய்க்கே தெரியல. அவனே கோவத்துல தான் இருக்கான்னோனே, கட்டுன புருஷனுக்கே தெரியாமயே இதெல்லாம் பண்ணியிருப்பா" அப்படின்னோனே, இப்ப அன்பரசு என்ன சொல்றாருன்னா, "சரி நடந்ததெல்லாம் விடுங்க. இப்ப நம்ம பிள்ளைங்க கல்யாணத்த பத்தி பேசுவோன்னோனே, இருங்க நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து பேசுறேன்னு" சொல்லிட்டு ஆளாளுக்கு போயிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜய் கோயில்ல உட்காந்துருக்கிறாரு. அப்போ காவேரிய திட்டுனதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. வேகமா வீட்டுக்கு போறாரு. வீட்ல போய் தாத்தாட்ட போய் அவள எங்கேயுமே காணோம் அப்டின்னோனே, ஏன்னா விஜய் வந்து போகும்போதே ஒவ்வொருத்தர்ட்டயா ஃபோட்டோ காட்டி விசாரிக்கிறாரு. யாருமே தெரியாதுன்னு சொல்லிர்றாங்க. எங்கேயுமே காணோம் அப்டின்னு சொல்லி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, "நான் போய் பார்க்குறேன். நீ போய் ரூம்ல அவ ட்ரெஸ் எல்லாம் இருக்கான்னு போய் பாருன்னு" சொல்லிட்டு விஜய அனுப்பி வைக்கிறாரு. இப்ப விஜய் போய் அங்க போய் அவங்க கபோர்ட்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த லெட்டர் கையில கிடைக்குது. லெட்டர பார்த்தோனே விஜய் அப்படியே ஷாக் ஆயி அந்த லெட்டர படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அதுல என்ன இருக்குன்னா, காவேரி என்ன எழுதியிருக்காங்கன்னா, இந்த மாரி என்ன வந்து நான் வந்து வீட்ட விட்டு போயிட்டேன்னா, நெறைய பிரச்சனை சரியாயிரும். நான் போயிட்டேன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, ராகினி இந்த வீட்டுக்கு வரமாட்டா. இந்த கல்யாணம் நின்றும். அவ வராம இருந்தாலே உங்க உங்க குடும்பத்த வந்து நான் காப்பாத்துன மாரி தான். அதுவும் இல்லாம 8 மாசம் கழிச்சு நம்ம பிரியும்போது, இந்த வீட்ல உள்ளவங்கலாம் கஷ்டப்படுவாங்களேன்னு சொல்லி நான் வந்து தாலி பிரிச்சு கொடுக்குறப்போ உங்கள்ட்ட கேட்டேன்ல. அந்த கஷ்டம் இனிமே இருக்கவே இருக்காது. இந்த மாரி நிச்சயத்த நிப்பாட்டிட்டு அவளே போயிட்டான்னு சொல்லி எல்லாரும் நெனச்சுக்குவாங்க. நீங்க என்ன எப்படியும் தேட போறதில்ல. அதனால எனக்கு வந்து கவலை இல்ல. இதுவரைக்கும் நீங்க எனக்கு செஞ்சது எல்லாத்துக்கும் நன்றி அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டர்ல எழுதியிருக்கு. அத பார்த்தோனே விஜய் பயங்கரமா அப்செட் ஆகுறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, விஜய் வந்து நிவினுக்கு கால் பண்ணி உங்கள பார்க்கலாமா அப்படின்னோனே, நிவின் ஆஃபீஸ்க்கு வரவான்னு கேட்குறாரு. இல்ல நானே உங்கள பார்க்க வரேன்னு சொல்லிட்டு 2 பேருமா ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.